அந்த இடத்துக்கு பெருமை ஏற்படும். அதாவது தகர பொட்டியாக இருந்தால் கூட அதில் நாம் தங்கத்தில் வச்சோம்னா அந்த பொட்டிக்கு தங்க பொட்டின்னு பேராகிடும். அது தகர பொட்டி தான். ஏன்னா எங்கேயுமே தங்க பொட்டி தங்க வைக்கிறது கிடையாது. எங்கேயா பாருங்கள், பொட்டியினுடைய வேல்யூவை விட பொட்டி உள்ளே இருக்கிறது காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் அப்போ அது பேர் மாறும். அது மாதிரி நமக்கு கூட ஆத்மின்னு பேர். பார்க்கறது உடம்பு தான் தெரியும், ஆத்மா தெரியாது. இது நமக்கு ஆத்மீன்றான். ஆத்மீனா ஆத்மாவை உடையவன் அர்த்தம். ஆனால் நம்ம இதில் தமிழ் பேருக்கு நன்னா இல்லை. மனுஷனா மனசு உடையவன்றது பெரிய பெருமை இல்லை. இல்லை, மனசு உடையவன்றது பெருமை இல்லை, ஆத்மா உடையவனா பெருமை. ஏன்னா அந்த ஆத்மா இந்த உடம்பு மட்டும் இல்லை, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக அது அழியாது, நிரந்தரமாக இருக்குது. அதனால் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். கட்சியெல்லாம் ஜெயிக்கிறதுன்னு சொன்னாலாம் அதுக்கு முக்கியம் பிரச்சார பலம் தான். இந்த ஐடி விங்கின்றா, இந்த விங்கின்றா, அந்த விங்கின்றா, நிறைய காரியம். இப்போ வைகானசால் கூட பிரச்சார பலம் ரொம்ப குறைவாக இருக்குது. பிரச்சார பலம் இருந்தால் தான் நம்ம வெளில வர முடியும். ஏன்னா ஒன்றுமில்லாத விஷயத்தையே பெருசாக்கி ஒன்றுமில்லாத பெருசாக காட்டிருக்காங்க. எல்லாம் இருக்குது, நம்ம காட்ட முடியும்னு சொன்னால் அது நமக்கு கொஞ்சம் வேகம் குறைவு. ஆனால் இதை போல் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் திருக்கோவிலூரில். ஏன்னா முதல் பிரபந்தமே உண்டான இடமா இருக்குது. 3 ஆழ்வார்கள் இந்த பிரபந்தத்தை முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியாக பெரும்பாலும் சேர்ந்து வேடிக்கை சொல்வா. முதல் வைஷ்ணவ மாநாடு அங்கே தான் நடக்கும். இன்னும் வைஷ்ணவம் நடக்குது. முதல் அந்த ராத்திரி வேளையில் நான் 3 பேர் சேர்ந்தா அப்படி சொல்லுவாள். அது மாதிரி ரொம்ப அற்புதமான திருக்கோவிலூருடைய சம்பந்தப்பட்டு கிருஷ்ணாராயண் க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆரம்பித்து இந்த எனக்கு முக்கியமாக அந்த நாடகம் பிரமாதமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒன்று இந்த விஷயத்துக்கே எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பண்ணுறது சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு எல்லாமே ஒரே மாதிரி சிரமம், ஒரே சிரமம் தான். எல்கேஜி பையன் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறான், பிஏ ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறான். 2 பேருக்கும் சிரமம் ஒன்று தான். நமக்கு இன்னும் எல்கேஜினா ஈஸியாக தெரியும், எல்கேஜி கஷ்டம். எல்கேஜின்னு பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டம். அது மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் அந்தந்த ஃபங்க்ஷன் கஷ்டம் தான். ஆனால் இது ஆரம்பிச்சது பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படியே 108 இடத்துல பண்ண நினச்சப்போ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பண்ணேன் அவ்வளோதான். ஏன்னா கல்யாணத்தில் பண்ணால் இவன் மூலகாரண பார்த்து நம்மளையும் பார்த்துட்டு போயிருப்பான். இது என்ன நடக்குது, யாரை பற்றி கவலைப்படுறதா இல்லை, சில தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன தெரியுதுன்னா, அதான் பிரச்சாரம் முக்கியம். அதுக்கு இன்னொரு முக்கியம் என்னென்னா சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். ரொம்ப கஷ்டமாக தான். நல்லவா கிடைக்க மாட்டேங்கிறா, நல்லவா ஒன்றா சேர மாட்டேங்கிறா. இதை விட பெரிய கஷ்டம். 2 நல்லவனா 2 கோஷ்டி ஆகிடும். சப்போஸ் வடகில் ஒரு நல்லவர் இருப்பார், தெங்க ஒரு தெருவிலே இருப்பார், 2 பேரும் 2 கோஷ்டி ஆகிடும். அல்லது ஆச்சாரிய வித்தியாசம் வந்துடும். இவர் எங்கள் ஆச்சாரியம் வஸ்து. ஸோ முதல்ல விரோதம் தான், அப்புறம் தான் விஷயம் வருது. ஸோ அது முதல்ல இந்த சககமனம், அதான் அமைதி ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது வைகானசால் ரொம்ப நல்லவா. அவளுடைய பெருமை தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் வைகானசர் இருக்கார், அமெரிக்காவில் வைகானசர் இருக்கார், வைகானசா பரவி இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நம்மக்கிட்ட அந்த யூனிட்டி இல்லாத இருக்குது. ஏன்னா யூனிட்டாக இருக்கும், வைகானசா யூனிட்டாக இருக்கும். ஒரு ஒய் சேர்க்கணும். யூனிட்டிக்கும் ஒரு ஒய் தான் வித்தியாசம். இந்த யூனிட்டி இல்லாத இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம குழந்தைகளுக்கு நித்தியம் கார்த்து. அதுதான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வைகானசன் ஆரம்பித்து ரொம்ப நல்லா நடத்துகிறேன். இந்த உஷான்னு ஒரு அம்மா நினைக்கிறேன், இங்கே ஒரு நடத்திட்டுருக்கேன், அதுவும் பண்ணுறேன். நம்ம உங்கம்பாக்கத்தில் கூட ஏதோ பண்ணிட்டுருக்கேன். வைஷ்ணவ அதாவது சான்ஸ்கிரிட் கிளாஸ் ஏதோ நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஏதோ ஒரு 1.5 வருஷம் ராமாயணம் சொன்னேன். அதாவது SVVP என்ன போட்டு அந்த உஷான்னு ஒரு அம்மா நடத்துகிறாங்க. என்ன கஷ்டம்னு கேட்டால், நாம் கஷ்டப்பட்டு சொல்கிறோம், ஆனால் 10 பேர் 5 பேர் தான் வரேன் சார். இங்கே வந்து கேட்குறது தான் கஷ்டம். வீட்லேயே வெறுமை காதில் வச்சுன்னு கேட்குறது 30 நிமிஷம். அதுவுமே பெரிய கஷ்டம்னு தெரியல.